அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 19வது பாடல். இந்த பாடலை நாம் படித்து வந்தால் வறுமை நீங்கி வெள்ளமை பெருகும், முருகனுடைய திருவருளால் நமக்கு ஊக்குவிக்கும். எனவே அருணகிரிநாதர் அதைத்தான் கேட்கிறார். முருகப்பெருமானுடைய தன்மையில் அவர் மனமுருகி வேண்டுகின்ற நிலையை இந்த பாடலில் பார்க்க முடிகிறது. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி எந்தமிழா அயில் வேலரசி இடி என்றொரு பாவி வெளிப்படினும் என்று சொன்னார். அடி எந்தமிழா அப்படின்ற ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. முதலும் முடிவும் இல்லாத பரம்பொருளே, அயில் வேலரசி, கூறிய வேலாயுதத்தை கையில் வேந்திய அரசனே, மிடி என்றொரு பாவி, மிடி என்றுனா வறுமையில் என்கின்ற ஒரு பாவி வந்துவிட்டால் உடல் அழகும் செல்வங்களும் நல்ல மனமும் நல்ல குணங்களும் பிறந்த வம்ச பரம்பரையும் பிறந்த குலத்தினுடைய பெருமையும் நீங்கி விடுகின்றன. இப்பேற்பட்ட இந்த வறுமை மிகவும் கொடியமையானது. இந்த வறுமையை நீக்கி அருள வேண்டும் முருகப்பெருமானே. அதுக்கு நாம் நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் எனக்கு நீ தந்தருள வேண்டும். ஏனென்று சொன்னால், வடிவம் அப்படின்னு சொன்னால் உடல் அழகு, தனம் சொன்னால் செல்வம், மனம் சொன்னால் நல்ல மனம், குணமும்னா நல்ல குணங்களும், குடியும் பிறந்த வம்ச பரம்பரை பெருமையும், குலமும் பிறந்த குலத்தின் பெருமையும், இப்படி போகிய வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன வரி வருது. அடி எந்த விழா எல் வேதரசே நீங்கிவிடும். இப்போ பிறப்பு இறப்பு இல்லாத வீராயுத பெருமானே, வறுமை என்கின்ற ஒரு பாவி பிடித்து விட்டால் ஒருவனுடைய அழகு, சமூகத்தில் அவன் கொண்டிருக்கின்ற உயர்ந்த நிலை, நல்லொழுக்கம், பரம்பரை கௌரவம் எல்லாமே நீங்கி விடுகிறது. ஏன்னா நல்ல குடியில் பிறந்து வாழ்ந்தவர் அருணகிரிநாதன். வினைமாதரிடம் போய் சென்று எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வறுமையில் வாடுகின்ற அந்த நிலை அவர் அப்படியே இந்த பாடலில் சித்தரிக்கிறார். அதை போக்கியவர் முருகப்பெருமான். இது அனுபவ ரீதியாக நடந்த உண்மை. முருகனை பிடித்தால் வாழ்க்கையில் வறுமைகள் எல்லாம் ஒழிந்து நல்வழி காட்டி நல் தொழில் வளத்தையும் பெருக்கி நமக்கு நல்ல வல்லமை வளம் தரும் செல்வத்தையும் அருள்வார் முருகப்பெருமான் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். முருகனுடைய அருளை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.